சிரியால பாத்தீங்கன்னா உங்க நாட்டுல ஒரு பெரிய உள்நாட்டு போரே இப்ப நடந்துட்டு இருக்கு. சிரியால கடந்த 13 வருஷங்களாகவே அவங்களுடைய நாட்டின் ஆர்மிக்கும் அவங்க உள்ள ரிபல் போர்சஸ்க்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. இதுல அவங்க நாட்டுடைய டிக்டேட்டரான பஷர் அல் அசாத் அப்படின்றவர் அவங்க நாட்டு மக்களே நிறைய பேரை கொன்று குவிச்சிருக்காரு. சிரியன் ஆர்மிக்கு ஆதரவாக ஈரான், ஈராக், ரஷ்யா, ஹெசபுல்லா எல்லாருமே கூட இருந்தாங்க. ஆனா இப்ப ரஷ்யா உக்ரைனோட சண்டை போடுறதுனாலையும் இஸ்ரேல் ஹெசபுல்லாவோட சண்டை போடுறதுனாலையும் அவங்களுடைய அந்த சப்போர்ட் வீக் ஆயிருக்கு. சோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி சிரியன் ரிபல் போர்சஸ் பாத்தீங்கன்னா இப்ப அவங்க நாட்டுல உள்ள நிறைய சிட்டிஸை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன வாரம் பாத்தீங்கன்னா அலப்போ அப்படின்ற ஒரு முக்கியமான சிட்டியை பிடிச்சிருந்தாங்க. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான சிட்டியை கைப்பற்றி இருக்காங்க. இந்த சிட்டியை பொறுத்த மட்டும் இங்க இருந்து நிறைய ஹைவேஸ் கனெக்ட் ஆகுது. சோ அந்த ஹைவேஸை கண்ட்ரோல் பண்ற மூலமாக அங்க உள்ள டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை தாண்டி ஒரு சில நாட்கள்ல அவங்க நாட்டுடைய கேபிட்டலான டமாஸ்கஸே அவங்க கைப்பற்றிடுவாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சிரியன் சோல்ஜர்ஸ் ஈராக் வழியா தப்பிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரிபல் போர்சஸ் சிரியாவை முழுவதுமாக கைப்பற்றும் பட்சத்துல பஷர் அல் அசாத் அங்க இருந்து தப்பிச்சு போயிருவாரு. தாலிபான் ஆப்கானிஸ்தான் எப்படி பிடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த ரிபல் போர்சஸும் முழுவதுமாக இந்த நாட்டை பிடிச்சிரும். இதற்கு எதிராக ஈரான், டர்க்கி, சவுதி அரேபியா, ரஷ்யா எல்லா நாடுகளுமே குரல் கொடுத்திருக்கு.